ஒரு காலத்தில் வணிக நகரம் ஒன்றில் கௌதமன் என்ற வணிகர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு உலகின் மிகவும் அரிய வகை ஆயுர்வேத மூலிகைகளை கொண்ட ஒரு பண்ணையை தன்னுடைய நகரத்தில் உருவாக்கி அதனை கொண்டு வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய கனவு இருந்தது. கௌதமனுக்கு மூலிகைகளை பற்றிய அபார புரிதலும் பல மொழிகளில் பேசும் திறமையும் இருந்ததால் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல வகை அரிய மூலிகைகளை கொண்டு வந்து தனது பண்ணையை தொடங்கினான். மூலிகைகளும் செழித்து வளரத் தொடங்கின. அதனால் அனைவரிடமும் தன்னுடைய மூலிகைகள் மற்றும் பண்ணையை பற்றி பெருமையாக பேசி விளம்பரப்படுத்தினான். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்றை புதுமையாக செய்ய வேண்டும் என்று கடுமையாக உழைத்துக் கொண்டே இருந்தான். ஆனால் வெற்றி மட்டும் கிடைக்கவே இல்லை. அது மட்டும் ஏன் என்று புரியாமல் குழம்பினான். கௌதமனின் பண்ணை மெதுவாக நஷ்டமடையத் தொடங்கியது. அவன் எவ்வளவு உழைத்தாலும் அவனது போட்டிக்காரர்கள் அவனை தாண்டி முன்னேறினர். ஒரு நாள் கௌதமன் மனம் உடைந்து அமர்ந்திருந்த போது அவனது வயதான தந்தை அவன் அருகில் வந்து, மகனே, நீ அறிவால் புத்திசாலி, ஆனால் ஒழுக்கத்தால் பலவீனமானவன். அதனை சரி செய்ய நீ சாணக்கியரின் போதனைகளை தெரிந்து கொள். அது உன் வாழ்க்கையை முன்னேற்ற உதவும் என்றார். கௌதமனும் சாணக்கிய நீதி அறிந்த ஒரு முனிவரை தேடிச் சென்றான். அவரிடம் நடந்ததையும் தன் தோல்விகளையும் விவரித்தான். முனிவர் புன்னகைத்தார். அவர் ஒரு சிறிய மண் பானையையும் சில விதைகளையும் ஒரு மெழுகுவர்த்தியையும் எடுத்து வைத்தார். உன் வணிகத்தின் தோல்விக்கு 7 காரணங்கள் இருக்கின்றன. அவைதான் உன் வாழ்க்கையில் நீ கடைபிடிக்க தவறிய 7 வெற்றிக்கான மந்திரங்கள் என்று கூறி ஒவ்வொரு மந்திரத்தையும் விளக்கத் தொடங்கினார். முதல் மந்திரம், காரியமே குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதாவது வெற்றியடைந்தவர்கள் 1000 தோல்விகள் அடைந்தாலும் அதனை மனதிற்குள் புதைக்காமல் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கருதி அதையே தியானிப்பார்கள். கௌதமா, நீ மூலிகைகளை பற்றித்தான் நினைத்தாய். ஆனால் உன் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் சலனப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்று இதை செய்யலாமா, நாளை அதை செய்யலாமா என முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிறாய். உனது ஒரே குறிக்கோள் சிறந்த ஆயுர்வேத மூலிகை கொண்ட ஒரு பண்ணையை உருவாக்கி வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதில் மட்டுமே உனது கவனமும் உறுதியும் இருக்க வேண்டும் என்றார் முனிவர். இரண்டாம் மந்திரம், திட்டத்தை பாதுகாக்க வேண்டும். நீ உன் இலக்கை மற்றவர்களிடம் வெளிப்படையாக பேசாதே. ஏனென்றால் ரகசியமாக செயல்படுபவனே வெற்றி அடைகிறான். நீ உன் மூலிகைகளை எங்கிருந்து பெறுகிறாய், எப்படி வளர்க்கிறாய் என்ற அனைத்து திட்டங்களையும் ஊர் முழுவதும் பெருமை பேசி தெரிவித்து விட்டாய். அதனால் உன் போட்டி வணிகர்கள் உன் ரகசியங்களை அறிந்து உன்னை முந்திச் செல்கின்றனர். நீ எப்போதும் யாருக்கும் தெரியாமல் உன் உழைப்பை கொடு, உன் முடிவுகள் பேசட்டும் என்று கூறினார். மூன்றாம் மந்திரம், உழைப்பு மற்றும் அறிவு சமநிலை. அறிவு எனும் தேர்ச்சியால் மட்டும் பயனில்லை. ஒழுங்கான தொடர்ச்சியான உழைப்பு இல்லாவிட்டால் உன் அறிவு பயனற்று போகும். அதனால் நீ மூலிகைகளை பற்றி 100 புத்தகங்களை படித்தாய். ஆனால் அதிகாலையில் சரியான நேரத்தில் வயலில் இறங்கி நீர் பாய்ச்சும் ஒழுக்கமான உழைப்பு உனக்கில்லை. அறிவு உன் கண், உழைப்பு உன் கை. இந்த இரண்டும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றார் முனிவர். நான்காம் மந்திரம், காலத்தின் முக்கியத்துவம். ஒரு காரியத்தின் வெற்றியை தீர்மானிப்பது அதன் காலம் மட்டுமே. சரியான நேரத்தில் சரியான விதையை விதைக்கவில்லை என்றால் எவ்வளவு உழைத்தாலும் பலன் கிடைக்காது. நீ தாமதமாக எழுந்தால், வேலைகளை தாமதமாக தொடங்கினால் விவசாயத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் தோல்விதான். காலம் தவறாமைதான் வெற்றியை தீர்மானிக்கிறது என்று அவர் அறிவுறுத்தினார். ஐந்தாம் மந்திரம், முதலீட்டில் கவனம் மற்றும் பண நிர்வாகம். பணம் என்பது தண்ணீரை போன்றது. அதை ஒரு குளத்தில் தேக்கி வைக்காமல் சரியான கால்வாயில் பாய்ச்ச வேண்டும். நீ மூலிகை பண்ணையில் முதலீடு செய்தாய். ஆனால் எந்த மூலிகைக்கு எவ்வளவு செலவழிக்க வேண்டும், எது அதிக லாபம் தரும் என்பதில் நீ கவனம் செலுத்தவில்லை. முதலீட்டை சரியாக நிர்வாகம் செய்யாததால் உன் பணம் வீணானது. ஒவ்வொரு பைசாவின் மதிப்பும் உனக்கு தெரிய வேண்டும் என்றார் முனிவர். ஆறாம் மந்திரம், அச்சத்தை எதிர்கொள்ளுதல் மற்றும் துணிவு. அச்சத்தை உன்னிடம் நெருங்க விடாதே. அது நெருங்கினால் உடனே அதை அழித்துவிடு. ஏன் என்றால், நாம் தோல்வி அடைந்து விடுவோமோ என்ற பயத்தில் நீ பல வேலைகளை முழுமையாக முடிக்காமல் தள்ளி போட்டாய். அந்த பயமே உன்னை செயலற்றவனாக்குகிறது. அதனால் நீ அச்சத்தை விடுத்து துணிச்சலாக வேலையில் இறங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஏழாம் மந்திரம், நம்பிக்கையான நண்பர்கள். ஒருவனை அவனுடைய நண்பர்கள்தான் உயர்த்தவோ அல்லது வீழ்த்தவோ செய்வார்கள். உன்னை சுற்றியுள்ள நண்பர்களால் உன் கவனம் திசை திரும்புகிறது. அவர்களால் உன்னுடைய நிறைய நேரம் பொழுதுபோக்கில் வீணாகிறது. உன்னை உன் இலக்கை நோக்கி உந்தித் தள்ளும் நண்பர்கள்தான் உனக்கு தேவை. சரியான நண்பர்கள் இல்லை என்றால் உன் பயணம் திசை மாறும் என்று முடித்தார் முனிவர். கௌதமன் அந்த 7 மந்திரங்களையும் மனதில் ஆழமாக பதித்தான். ஒவ்வொரு காலையிலும் தன் பண்ணையின் வரைபடத்தை பார்த்து இலக்கை தியானித்தான். தன் புதிய திட்டங்களை யாரிடமும் சொல்லாமல் ரகசியமாக கடைபிடித்தான். தன் அறிவை தாண்டி ஒழுக்கமான உழைப்பை தினமும் கொடுத்தான்.
காலம் தவறாமல் அதிகாலையிலேயே தன்னுடைய பண்ணைக்கு சென்றான். சில ஆண்டுகளில் கௌதமனின் பண்ணையில் வியாபாரம் அபார வளர்ச்சி அடைந்தது. அது அவர் கனவு கண்டது போலவே தலை சிறந்த ஆயுர்வேத மூலிகை பண்ணையாக மாறியது. வெற்றி பெற்ற பின் கௌதமன் தன் குருவான முனிவரை சந்தித்து நன்றி கூறினான். முனிவர் சிரித்துக்கொண்டே கூறினார், அறிவு என்பது ஒரு விளக்கு, ஒழுக்கம் என்பது அந்த காற்றில் அசையாத சுடர். சுடர் அசையாமல் இருந்தால் மட்டுமே வெளிச்சம் நீண்ட நாட்களுக்கு நிலைத்திருக்கும் என்றார். அன்று முதல் கௌதமன் இந்த கொள்கையை கடைபிடித்தான். நண்பர்களே, சாணக்கியரின் இந்த 7 மந்திரங்களே அறிவுக்கான ஒழுக்கம். புத்திசாலித்தனம் மட்டுமே வெற்றியை தராது. வெற்றிக்கு தேவை புத்திசாலித்தனத்தை வழிநடத்தும் ஒழுக்கமும் காலத்தை கருத்தில் கொண்ட உழைப்பும். இந்த பதிவு உங்களிடம் ஒரு தாக்கத்தையும் நல்ல தொடக்கத்தையும் ஏற்படுத்தும் என்று நம்புகிறேன். இது போன்ற பதிவுகளுக்கு எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.